வீட்டில் இருந்தே எங்கேயுமே போகாமல் மாதம் 5 லட்சம் வரையும் அசால்ட்டாக சம்பாதிக்கலாங்க. அதுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் போனால் போதும். மீஷோ சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு. ஜிஎஸ்டி இல்லாமல் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்களே வீட்டிலேருந்தே சேல் பண்ணலாம். கொரியர் பண்ண கூட நீங்கள் போக தேவையே இல்லைங்க. கொரியர்காரங்களும் உங்கள் வீட்டிலேயே வந்து ப்ராடக்ட்டை இது பண்ணிக்கிடுவாங்க. பேமெண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்லேயே ஏறிடுங்க. நம்ம எல்லாருக்குமே சம்பாதிக்கணும் அப்படின்றது பெரிய கனவாகவே இருக்கும். அதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் முடியவே முடியாது. நானுமே ரொம்ப ட்ரை பண்ணேங்க. அப்போ வந்து எனக்கு கை கொடுத்தது தான் இந்த மீஷோவோட இந்த பெஸ்ட்டான செல்லு. இதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் லட்சமாக சம்பாதிக்கலாம். ஃபஸ்ட்டு மீஷோ செல்லர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ மீஷோ ஆப்குள்ளே போய்க்கோங்க. டச் பண்ணால் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். இதில் வந்து மேலே வந்து உங்கள் லோகோ இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து சப்ளையர் ஆகுங்கள் அப்படின்னு இருக்குல்ல, இதில் தான் நீங்கள் வந்து உங்களோட பொருளை விற்கிறதுக்கு இது பண்ணணும். இப்போ வந்து இதை டச் பண்ணுங்கள். ஓகேவா? டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஜிஎஸ்டியே எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை சேல் பண்ணலாம். இப்போ எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு ஜிஎஸ்டியே இல்லைங்க, ஜிஎஸ்டி இல்லாமல் தான் நான் சேல் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நோன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து கேட்குங்க. உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்கும், ஃபுல் நேம் கேட்கும், இமெயில் ஐடி. இதுக்காகவே நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபுல் அட்ரஸ், உங்களோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இதை வந்து இதை கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து இப்போ இது ஒரு ஓகேவா, ஜிஎஸ்டி இல்லாமல் இது பண்ணுறதுக்கு பேன் கார்டு, ஃபுல் நேம், இமெயில், நம்ம இமெயில் இதுக்காகவே ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் அட்ரஸ் கொடுங்க. இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட் இதை பேன் உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்கும். இது பேன் கார்டு நம்பரில் இருக்கிற பேர், இது உங்களோட இமெயில் ஐடி, இது வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்றது கேட்கும். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக உங்களோட பின்கோடு, ஓகேவா, பின்கோடை நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்கு, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்றதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் உங்கள் வீட்டோட நம்பரு, இல்லை பில்டிங்கு, இல்லைனா அந்த ரூம் எதில் இருக்கீங்களோ அதோட இது பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஸ்ட்ரீட்டு, ஓகேவா, நீங்கள் இருக்கிற தெரு இல்லைனா லேண்ட்மார்க்கு, லொக்கேஷன், இதில் வந்து இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஓகேவா, பாஸ்வேர்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாகி 2 நாள் கழித்து உங்கள் ஓடிபி ஒன்று வரும். ஓகேங்களா, இது வந்து ஓகே ஆயிரும். அதுக்கு இதுதான் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இதை நீங்கள் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து மீஷோக்கன்னு நீங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப ஈஸி தான், எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், சப்ளையர் ஆகுங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இதில் வந்து உங்களோட பிக்கப் அட்ரஸ் பிக்கப் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஜிஎஸ்டி கொடுத்தீங்க அப்படின்னா பேன் கார்டு, ஃபுல் நேமு, இமெயில் ஐடி, ஃபுல் அட்ரஸ், அவ்வளோதான். இதை டச் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். உங்கள் பேன் கார்டு, உங்கள் நேமு, இது பேன் கார்டில் இருக்க கரெக்டான நேமு, இமெயில் அட்ரஸ், ஸ்டேட்டு, பின்கோடு, டிஸ்ட்ரிக்கு, சிட்டி, அப்புறம் உங்கள் நம்பர், இது பில்டிங் நம்பரு, லொக்கேஷன், அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓடிபி வந்துடும். நீங்களும் மீஷோ செல்லர் ஆகிடலாம். தயவு செஞ்சு இதையே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்க தான் செய்யும். சரிங்களா, அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களும் 2000 கொடுங்க, உங்களுக்கு நான் வந்து மீஷோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன், 1000 கொடுங்க, 1500 கொடுங்க, 3000 கொடுங்க, 4000 கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கொடுத்து நம்ம பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கும் உடனே வந்து அவ்வளோ வந்து கை நிறையா சம்பாதிக்க மாட்டோம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க சம்பாதிப்போம். நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போயுமே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒருக்காவது போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பொருள் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு பவுட்ரு விற்கிறீங்க அப்படின்னா பவுட்ரு மட்டும் விற்கக்கூடாது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பொருள், இப்போ ஒரு 10 ரூபா கடையிலே போய் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் போய் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து ஒரு 10 ரூபா ஒரு பாட்டில் இருக்குது அப்படின்னா அது 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி லாபம் வச்சு விற்கலாம். இதில் வந்து மீஷோவுக்கும் ஆதாயம் இருக்கும், நம்மளுக்கும் ஆதாயம் இருக்கும். ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஆஃபர் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குங்க. ஆனால் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இதை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாருமே போட்டிருக்காங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லையும் போய் பார்த்தோம்னா நான் 2000 கொடுங்க நான் பண்ணித்தரேன், 3000 கொடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு நம்ம தான் கஷ்டப்படணும். சரிங்களா, நீங்கள் டெய்லி போட்டுக்கிட்டீங்கன்னா அசால்ட்டாக வந்து நீங்கள் கொரியர் பண்ண கூட போக தேவையில்லை, தாராளமாக சம்பாதிக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன மைனஸ் இருக்குங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் மேக்ஸிமம் வந்து ஒரு 100க்கு ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு அவங்க வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃபேக்காக வந்து வச்சு விடலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி லாஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி ரிட்டன் போட்டாங்க, இப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் தப்பாக மாற்றி அனுப்பிட்டீங்கன்னா ரிட்டன் போட்டாங்கனாலும் அதில் உங்களுக்கு வந்து அந்த டெலிவரி சார்ஜ் வந்து லாஸ் ஆகும். வேறு ஒன்றும் கிடையாது பெரிய அளவில். ஆனால் இது வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா
நீங்கள் வாங்கி தாராளமாக பண்ணுங்கள், செம்மையாக சம்பாதிக்கலாம். வீட்டில் இருந்தே கொரியர் பண்ணக்கூட தேவையில்லை. கொரியர் பாய் வந்து வீட்டிலே வாங்கிட்டு போயிடுவாங்க. இதை விட்டுட்டு நான் பண்ணித்தரேன், நீ பண்ணித்தரேன், இங்கே அவ்வளோ பணம் கொடுங்க, இவ்வளோ பணம் கொடுங்கன்னு நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏமாறாதீங்க. உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாவே சம்பாதிக்கலாம். அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அவ்வளோதான்.